ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ரெசிபீஸ். விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு. விருந்தினர்களுக்கு உணவு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுப்பது நம்முடைய மரபு. இரும்புச்சத்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து ஒன் டே ஃபுல்லாக சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இந்த இரும்புச்சத்து உளுந்தில் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மொறுமொறுன்னு உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்து 1 டம்ளர், அரிசி 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, மிளகு சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு. ஃபஸ்ட்டு உளுந்து அரிசி ரெண்டையும் தனித்தனியாக 2 பவுலில் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் போடுறேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டும் கூட அரைச்சிக்கலாம். நம்ம இதை மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் போண்டா சுட்டு எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் இந்த மாவில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இடித்து வச்சுருக்கிற மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல மிக்சியில் அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போடலாம். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, லோலையே வச்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா உள்ளேயும் வேகும். போண்டா போட்ட உடனே திருப்பிடாதீங்க, ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா திருப்புங்க. இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சுங்க. நாம இப்போ இதை எடுத்துடலாம். மொறுமொறுன்னு சூப்பரான உளுந்து போண்டா ரெடி. இந்த உளுந்து போண்டாவை தக்காளி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் போண்டா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.